السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيدنا أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. கண்ணிமிகு அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடன் பேசிய மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாறை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாற்றின் 4வது பகுதி நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். நேற்றைய தினம் வரைக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் மாமனார் வீட்டில் 10 ஆண்டுகள் ஊழியம் செய்து மனைவியோடு அங்கிருந்து எகிப்து நகரத்திற்கு வருகிறார்கள். வருகிற வழியிலே தூர் சினா என்கிற மலையில் அவர்களுக்கு நபித்துவம் கொடுக்கப்படுகிறது. 2 அத்தாட்சிகளையும் அல்லாஹ் கொடுக்கிறான். ஒன்று, அவர்களின் கரம் வைத்திருக்கிற அந்த அசா குச்சியை கீழே எறிந்தால் அது பாம்பாக மாறும், இது ஒரு அத்தாட்சி. இன்னொன்று, அவர்களின் வலது கரத்தை அக்குளில் வைத்து எடுத்தார்கள் என்றால் அது பிரகாசிக்கக்கூடிய ஒரு விளக்காக மாறுகிறது என்ற 2 அத்தாட்சி அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு கொடுத்து நபித்துவத்தையும் கொடுக்கிறான். கொடுத்து, நீங்கள் இன்னாருடைய பிள்ளை, உங்களை ஃபிரௌனுடைய வீட்டில் நாம் தத்து பிள்ளையாக ஆக்கினோம், பாதுகாத்தோம். நீங்கள் அந்த ஃபிரௌனிடம் போய் இறைவன் ஒருவன் தான், நீ இறைவன் அல்ல என்பதை போதியுங்கள் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான்? அவர்களுக்கு நபித்துவத்தை அல்லாஹ் வழங்குகிறான். அப்படி மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு நபித்துவம் வழங்கப்படுகிற பொழுது அவர்களின் வயது 37. 37வது வயதில் மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு நபித்துவம் கிடைக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அங்கிருந்து வருகிறார்கள், எகிப்து நகரத்திற்கு வருகிறார்கள். வந்து தன் தாயாரை சந்திக்கிறார்கள், தன் குடும்பத்தை சந்திக்கிறார்கள், உண்மையை பேசுகிறார்கள். நான் தான் உங்கள் மகன். தாயார் அயாரூஹா கட்டி அணைத்துக் கொள்கிறார்கள். சகோதரர் ஹாரூன், அண்ணன், அவரிடம் சொல்கிறார்கள், ஹாரூனே, உன்னையும் அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான்? நபியாக ஆக்கியிருக்கிறான், எனக்கு துணையாக என்று சொல்லி அவரையும் என்ன செய்து கொள்கிறார்? தன்னுடைய நுபுவத் பிரச்சாரத்திற்கு துணை சேர்த்துக் கொள்கிறார். இருவரும் என்ன செய்கிறார்கள்? ஃபிரௌனுடைய அரண்மனைக்கு செல்கிறார்கள். 2 மாத காலமாக தொடர்ந்து செல்கிறார்கள். வாயிற்காவலன் உள்ளவே விடல. ஏனென்றால் மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த அரண்மனையில் தான் வாழ்ந்தார்கள். அவர்கள் அங்கிருந்து வெளியேறி மதிய நகரத்திற்கு சென்று திரும்பி வருவதற்கு 12 ஆண்டுகள் ஆயிற்று. 10 ஆண்டுகள் மதிய நகரத்தில் வாழ்ந்தார்கள். அந்த பயண தூரம் இதெல்லாம் கணக்கு பார்த்தோம் என்றால் 12 ஆண்டுகள். 12 ஆண்டுகள் கழித்து வந்ததும் காவலாளிகள் புதுசு, இவருடைய உருவமும் கொஞ்சம் மாறி இருக்கிறது. இதனால் சரியா அடையாளம் தெரியல. மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் பேசுகிறார்கள் வாயிற் காவலிடம், நாங்கள் இருவரும் அல்லாஹுவின் தூதர்கள், ஃபிரௌனிடம் இறைவன் ஒருவன் என்ற கொள்கையை போதிக்க வந்திருக்கிறோம், உள்ளே அனுமதி. அதெல்லாம் கிடையாது, வெளியே போய் அப்படின்ட்டாங்க. அந்த வாயிற்காவல் 2 மாத காலமாக உள்ள உடல. 2 மாதம் கழித்து ஒரு நாள் கோபத்துடன் மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். வந்து அந்த அரண்மனையின் கதவை ஓங்கி ஒரு அடி அடித்தார்கள். அடித்து, பொய் சொல், இறைவனின் தூதர்கள் வந்திருக்கிறோம், பொய் சொல் என்று செய்தார்கள். ஓங்கி ஒரு அடி அடித்தார்கள். அந்த அடியின் வீரியம் என்னவென்றால், அந்த சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்த ஃபிரௌனுக்கு வயிற்றுப்போக்கு ஏற்பட்டதா. இவங்க அடிச்ச அந்த அடி ஏற்கனவே நாம் பார்த்து இருக்கிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் வலிமையானவர்கள். ஒரு ஆளை ஒரு குத்து தான் விட்டாங்க, ஆள் அவுட்டு. ஒரு மிகப்பெரிய கிணற்றை மூடி இருக்கிற பாறாங்கல்லின் மூடியை தன் ஒத்த ஆளாக தூக்கி என்ன செய்தார்கள்? நகட்டினார்கள். இப்படி வலிமைக்கு சொந்தக்காரர் மூசா அலைஹிஸ்ஸலாம். ஓங்கி அடிச்சாங்க அடி. அந்த அடியின் அதிர்வு அவனுக்கு வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு விட்டதா. அவன் அடி வயிற்றுல என்னடா இப்படி ஒரு வலியா இருக்க, என்ன சவுண்ட் என்னன்னு விசாரிக்கிறான். அப்படிதான் சொல்கிறாரு, இந்த மாதிரி 2 பேர் வந்திருக்கிறாங்க, ஏதோ அல்லாஹ்வின் தூதராம், உள்ள கூப்பிடு. உள்ள வர்றாங்க. ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாத்தையும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தையும் பார்க்கிறார்.
யார் நீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறார் ஃபிரௌன். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், நாங்கள் இறைவனின் தூதர், இறைவன் ஒருவன் தான், நீ இறைவன் அல்ல, உனக்கும் அல்லாஹுதான் இறைவன் என்ற தௌஹீதை போதிக்கிறார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம். நல்லா உத்து பார்க்கிறான் ஃபிரௌன். ஏன்னா அவர்கிட்ட தான் வளர்ந்தாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். அத்தா ஸ்தானத்துல இருந்து மூசாவை வளர்த்தவர் ஃபிரௌன். கொஞ்சம் நல்லா உத்து பார்க்கறாங்க, நம்ம வளர்த்த பிள்ளையாச்சேவன் கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சிட்டு, நீ மூசா தானே, என்கிட்ட வளர்ந்த பிள்ளை தானே அப்படின்னு கேட்கிறான். அல்லாஹ் திருமறையிலே பதிவு செய்கிறான், ஒரு கொலையும் செஞ்சுட்டு போனிய நீ தானே மூசாவே. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், அந்த கொலை தெரியாத்தனமாக நடந்தது. அவனை கொலை பண்ணணும்னு சொன்ன அடிக்கல, அவன் சண்டையை தவிர்ப்பதற்காக ஒரு குத்து விட்ட, தெரியாத்தனமாக நடந்து அதற்கான நான் அல்லாஹ்விடம் பாவமன்னிப்பு கேட்டு விட்டேன் என் இறைவனிடம், அவன் மன்னித்து விட்டான். இப்பொழுது நீ இறைவன் அல்ல, இறைவன் ஒருவன் தான், அவனை நீ ஏற்றுக்கொள் என்று போதிக்கிறார்கள். ஃபிரௌன், உனக்கு என்ன பைத்தியம் முடித்து விட்டதா, என்ன உளறுகிறாய் மூசா என்று அடாவடியாக பேச ஆரம்பிக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் மறுக்கிறார்கள், வானத்தை படைத்தவன் அவன்தான், உன்னை படைத்தவன் அவன்தான், உனக்கும் மேலே அவன்தான் என்று தௌஹீதை போதிக்கிறார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம். அப்படி இப்படின்னு கடைசியா சமாளிக்க முடியல ஃபிரௌனால. கடைசியாக கேட்டான், சரி நீதான் இறைவனின் தூதருக்கு என்னையா ஆதாரம், என்ன அத்தாட்சி இருக்கு? அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அத்தாட்சியை காண்பித்தால் நீ நான் இறைவனின் தூதர் என்பதை ஏற்றுக்கொள்வாயா? ஏற்றுக்கொள்கிறேன். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாங்க, தன் கையில் வைத்திருந்த அந்த 2 கிளைகள் கொண்ட அசாவை தூக்கி கீழே விட்டறிந்தார்கள். ஒரு மிகப்பெரிய பாம்பாக மாறியது. அந்த பாம்பாக மாறியதும் ஃபிரௌன் அலறி துடித்து போனான். மூசா, அதை இப்படி என்னை விழுங்கி விடும் போல தெரிகிறது என்று கதறினான் ஃபிரௌன். உடனே அதை பிடித்து விட்டார்கள். இதுதான் இறைவனின் அத்தாட்சி. அந்த வலக்கரத்தை அக்குளில் வைத்து மீண்டும் எடுத்து காட்டினார்கள், பிரகாசமாக மாறியது. இதுவும் இறைவனின் அத்தாட்சி. நான் இறைவனின் தூதர் என்பதற்கு இதெல்லாம் அத்தாட்சி என்று சொல்கிறார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம். அப்போ அவன் கேட்டானா ஃபிரௌன், இதை மந்திரவாதிக்கு பண்ணுவாங்களாப்பா, இந்த வேலைய மந்திரவாதி பண்ணுவாங்களே, இத மந்திரம் ஏதாவது கத்திட்டு வந்துட்டியா அந்த 12 வருஷத்துல, என்ன மந்திரம் இது, சரியான மந்திரமா இருக்க, எந்த மந்திரவாதி உனக்கு சொல்லிக் கொடுத்தான் அப்படின்னு அப்படியே பிளேட்டை மாத்தினார். ஏனென்றால் அரசவையில் அத்தனை பேரும் பார்க்கிறார்கள், எங்கே இவன் பக்கம் சாய்ந்து விடுவார்கள் என்ற பயம். அப்ப ஃபிரௌனே சொல்லுகிறான், இந்த மாதிரி மந்திரத்தை செய்ய எங்கள்கிட்டயும் ஆள் இருக்குப்பா. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அப்படி என்றால் அவர்களுக்கும் எனக்கும் போட்டு வைத்துக் கொள்ளலாமா? நான் காட்டுவது மந்திரம் அல்ல, இறைவனின் அத்தாட்சி. நீ உன் மந்திரவாதிகளை அலை, நான் என் அத்தாட்சிகளை காட்டுகிறேன், எது ஜெயிக்கிறதுன்னு பார்ப்போம் அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேசினார்கள். அதுபோல் ஒரு நாள் குறிப்பிடப்பட்டது. அந்த நாளிலே எகீது தேசத்தில் இருக்கிற எல்லா மந்திரவாதிகளும் அழைத்தார்கள். எத்தனை மந்திரவாதிகள் வந்தார்கள் என்றால், ஒரு கருத்து 4000 என்றும், இன்னொரு கருத்து 12000 என்றும், இன்னொரு கருத்து 80000 என்றும் இருக்கிறது. இந்த 12000 கருத்தை மிகச் சரியானது என்று எல்லா இமாம்களும் சொல்கிறார்கள். 12000 மந்திரவாதிகள் ஒரு மைதானத்தில் கூடுகிறார்கள். இந்த பக்கம் மூசா அலைஹிஸ்ஸலாமும் அவருடைய சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமும் இருக்கிறார்கள். போட்டி ஆரம்பமாக இருக்கிறது. அந்த 12000 மந்திரவாதிகளை பார்த்து மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், ஃபிரௌனுக்கு ஒண்ணும் தெரியாது, மந்திரவாதி உங்களுக்கு தெரியும்ல, எது பொய் எது உண்மைன்னு தெரியாதா? நான் இறைவனின் புறத்திலிருந்து அந்த தூதவன் என்று சொல்கிறேன், இருந்தும் நீங்கள் செய்வது மந்திரம், அது பொய் என்று தெரிந்தும் இறைவனுடைய அத்தாட்சி முன்னாடி வந்து நிக்கிறீங்களா போட்டிக்கு அப்படின்னு பேசுறாங்க. அந்த பேசுனது எல்லாம் அல்லாஹ் திருமறையில் சொல்கிறார். இல்ல நாங்க பாத்துக்கிறோம். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், யார் முதல்ல போடுறது? நாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார், நீங்களே போடுங்கள். அந்த மந்திரவாதிங்க 12000 பேரும் தன் கையில் வைத்திருந்த கயிறு, குச்சி, என்னென்ன ஜாமான் கிடைக்குதோ எல்லாத்தையும் ஒரு ஜாமான எடுத்து வச்சு, அது கண் கட்டி வித்ததானே. ஒரு பொருள் பாம்பா மாறுதுன்னா மாறாது, அவர்கள் மந்திரவாதிகள் செய்தால் மாறின மாதிரி நமக்கு தெரியும். கண் கட்டி வித்தை. அந்த 12000 பேர் என்ன செய்யறாங்க, தன் கையில வச்சிருந்ததெல்லாம் தூக்கி போடுறாங்க. தூக்கி போட்டா எல்லாம் பாம்பு மாதிரி மிளியுது. எல்லாமே சொல்கிறார்கள்,
2.5 மைல் தூரம். 2.5 மைல்னா 1 மைல்னா 1.5 கிலோமீட்டர். நீங்க கணக்கு போச்சீங்க, அவ்வளோ இடத்துல எல்லா பொருளையும் தூக்கி போடுறாங்க. அந்த இடமே பாம்பா இருக்கு. அந்த இடமே பாம்பா நெளியுது. 2.5 மைல் தூரத்திற்கு பாம்பா நெளியுது. இந்த பக்கம் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒன்னும் செய்யல, தன் கையில் இருந்த அந்த அசாவை தூக்கி எறிந்தார்கள். அல்லாஹ் திருமறையில் சொல்லுகிறான், சுபானுன் அதீம், மிகப்பெரிய ஒரு பாம்பாக அது மாறியது. குர்ஆன் விரிவுரையாளர்கள் எழுதுகிறார்கள், இந்த பாம்புக்கு கால் இருந்துச்சு. இந்த பாம்புக்கு, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அசாவால் எரியப்பட்ட அந்த பாம்புக்கு கால் இருந்ததாம். அவ்வளவு பெரிய பாம்பு அந்த மந்திரவாதிகள் வீசிய அந்த கண்கட்டி வித்தை மூலமாக இருக்கிற பாம்புகளை எல்லாம் இது விழுங்க ஆரம்பித்ததாம். எல்லாத்தையும் முழுங்குது. முழுங்குனா எல்லாவற்றையும் முழுங்கி விடுகிறது. மந்திரவாதிகள் ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள். அப்போ அவர்களுக்கு தெரியும் அல்லவா, நாம செய்யறது பொய் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். என்ன செய்கிறார்கள், அத்தனை பேரும் சஜிதாவில் விழுகிறார்கள். ஏன்னா மந்திரவாதிக்கு தெரியாத நம்ம செய்யறது உண்மையா பொய்யான்னு. அப்போ அவர் செய்வது உண்மை என்று தெரிந்து என்ன செய்கிறார்கள், அத்தனை பேரும் சஜிதாவில் விழுகிறார்கள். சஜிதாவில் விழுந்து அமன்னா பி ரப்பி மூசா வ ஹாரூன், மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமுடைய அல்லாஹ்வான இறைவனான அல்லாஹ்வை நாங்கள் ஈமான் கொள்கிறோம் என்று ஈமான் கொள்கிறார்கள். உடனே ஃபிரௌன் பார்க்கறான், சுத்தி இருந்த மக்கள் எல்லாம் பார்க்கறாங்க, இந்த மந்திரவாதிகள் அப்படியே யார் பக்கம் சாஞ்சிட்டாங்க, மூசாவின் பக்கம் போயிட்டாங்களே. ஃபிரௌன் என்ன செஞ்சான், அப்படியே மறுபடியும் தந்திர பேச்சை பேசினான். என்னப்பா மந்திரவாதிகளே, நீங்களும் இவருடைய கூட்டாளியா? எல்லாம் பேசி வச்சுட்டு வந்திருக்கீங்களா? என்னை அழிப்பதற்காக, என்னை மறுப்பதற்காக, என்னுடைய ஆட்சியை பிடிப்பதற்காக எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தி பண்ணி வந்திருக்கீங்களா? யாரை கேட்டு நீங்க இஸ்லாத்துக்கு மாறுறீங்கன்னு கேட்டான். அறிவா முட்டாள்தனமாக கேட்டான். அப்ப அந்த மந்திரவாதிகள் எல்லாம் சொன்னாங்களாம், நாங்க ஏன்பா ஓம் பேச்சை கேட்கணும், உன்னையே நாங்க ஏன் கேட்கணும்? இது உண்மையானவர் மூசா அல்லாஹ்வுடைய தூதர் தான், இறைவன் ஒருவன் தான், அவனைத்தான் நாங்கள் வணங்குவோம் என்று செய்கிறார்கள். அத்தனை பேரும் களிமா மொழிகிறார்கள். மொழிந்ததும் ஃபிரௌன் சொல்லுகிறான், அப்படி என்றால் உங்களை நான் மாறு கை வாங்குவேன், மாறு கை வாங்குவேன். அப்படி என்றால் ஒரு கை இங்க வெட்டிடுறது, ஒரு காலை வெட்டிடுறது, வெட்டி அவங்களை தூக்குல போடுறது, இதுதான் மாறு கை வாங்குறது. அந்த 12,000 பேரையும் ஃபிரௌன் என்ன செய்கிறான், மாறு கை வாங்குகிறான். எதற்காக? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக. இந்த அத்தாட்சிகள் எல்லாம் பார்த்த அங்க அடிமையாக இருந்தார்களே, கொத்தடிமைகளாக இஸ்ரவேலர்கள் அத்தனை பேர் ஈமான் கொள்றாங்க. 6 லட்சம் பேர் ஈமான் கொள்கிறார்கள். அதே உயர் வகுப்பினவர் சேர்ந்த 82 பேர் இஸ்லாத்தை இருக்கிறார்கள். இப்படி இஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பரவுது. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொரு இடத்திலும் என்ன செய்றாங்க, ஏகத்துவ பிரச்சாரம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரு நேரத்தில் ஃபிரௌனுடைய அரண்மனையில ஃபிரௌனுடைய மகளுக்கு தலைவாருகிற, நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம், ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அம்மையார், இருவருக்கும் குழந்தை இல்லை. ஆனால் அந்த ஆசியா அம்மையார் இல்லாமல் அவன் 2-3 மனைவிகளை வைத்திருந்தான். அவர்கள் மூலமாக பிறந்த குழந்தைக்கு ஒரு தலைவாரி மாறி விடுகிற ஒரு பெண் இருந்தார்கள். அவர்கள் பேர் மாஷித்தா என்று குர்ஆன், இது ஹதீஸ் சொல்லுகிறது. அந்த மாஷித்தா என்கிற பெண் தலைவாரும் போது சீப்பு கீழே விழுந்துருச்சு. சீப்பு கீழே விழுந்த உடனே அந்த சீப்பு எடுக்கும்போது பிஸ்மில்லா, அல்லாஹ்வின் பேரை கொண்டு எடுக்கிறேன்னு எடுத்தாங்க. இதை பார்த்ததும் ஃபிரௌனுடைய மகள் கேட்டா, யார் அந்த அல்லாஹ்? இறைவனா என் அப்பா தானே, என் தந்தை தானே, நீ யார சொல்ற? இல்ல, உன் தந்தைக்கும் எனக்கும் உனக்கும் இறைவன் அல்லாஹ் மட்டும்தான் என்று அந்த தலைவாரி விடுகிற பெண் சொல்கிறார்கள். இந்த அம்மா அந்த பிள்ளை என்ன செஞ்சு, நான் போய் எங்க அத்தாவோட சொல்லி கொடுக்குறேன் அப்படி வேகமா ஓடி போய் ஃபிரௌன் சொல்லிடுச்சு. ஃபிரௌன் அழைத்தான், என்ன மாஷிதா, என்னை ஈமான் கொள்ளாமல், என்னை இறைவனாக இருக்காமல் இந்த மூசாவுடைய அல்லாஹ்வின் ஏத்துக்கிட்டியா? ஆம். அந்த அம்மா போல்டா சொன்னாங்க, ரப்பி வ ரப்புக அல்லாஹ், என் இறைவனும் உன் இறைவனும் அல்லாஹ் தான். அப்படின்னா உன் பிள்ளைங்க 3 பேர் இருக்காங்க, 3 பேரையும் தீயால் எரிப்பேன், உன் கணவனை தீயால் எரிப்பேன், உன்னையும் தீயால் எரிப்பேன். பரவாயில்லையா? மூசாவுடைய இறைவனை ஆன அல்லாஹ்வின் ஏத்துக்கிட்டா இது நடக்கும், பரவாயில்ல, என்னுடைய கொள்கையில் நான் மாற மாட்டேன் என்று மாஷித்தா அவர்கள் சொல்லுகிறார்கள். உடனே ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றப்பட்டு கொதிக்க வைக்கப்படுகிறது. மாஷித்தா அவர்கள் முன்னாடியே
அவன் என்ன செய்கிறான்? ஃபிரௌன் மாஷித்தாவுடைய கணவன் கிஜிஃபில் என்பவரை தூக்கில் போடுகிறான், அந்த எண்ணெய் சட்டியில் போடுகிறான், இறக்கிறார். அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொன்றாக போடப்படுகிறது. கடைசியாக அந்த அம்மாவும் அந்த அம்மாவுடைய கை குழந்தையும் இருக்கிறார். அப்பொழுது அந்த கை குழந்தையோடு அதில் குதிப்பதற்கு தயங்குகிறார்கள் மாஷித்தா. அப்படி மாஷித்தா தயங்குகிற பொழுது சொன்னார்கள், என் இறுதி ஆசை ஃபிரௌனே, நாங்கெல்லாம் இறந்துட்டா எங்களுடைய எலும்புகளை ஒன்னா ஆக்கி ஒரு இடத்துல புதைச்சிரு, எனக்காக செய் அப்படின்னாங்க. சரி, நான் உனக்காக செய்யறேன், இப்ப நீ கீழே கீழே குதி, எண்ணெயில குதி அப்படின்னு கட்டளை இட்டான். அந்த கை குழந்தையை வச்சுக்கிட்டு அவங்க குதிக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க. அப்ப அந்த கை குழந்தை பேசியதா, யா உம்மா இஸ்பிரி, பொறுமையாக இருங்கள், நீங்கள் உண்மையின் மீது தான் இருக்கிறீர்கள், குதியுங்கள் என்று குதித்தார்கள். 2 குழந்தையோடு குதிச்சாங்க. இதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மேராஜ் சமயத்திலே ஒரு இடத்தில் ஒரு எலும்பெல்லாம் எரிக்கப்பட்ட ஒரு சின்ன அந்த சாம்பல் இருந்ததாம். அந்த சாம்பல் கஸ்தூரி மனம் வீசினதாம். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, இது என்ன கஸ்தூரி மனம் வீசுது? அப்ப ஜிப்ரீல் சொன்னார்களாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் மூசாவுக்கு எதிரியாக இருந்த ஃபிரௌனுடைய தலைவாரி விடுகிற பெண் மாஷித்தா, அவங்களும் அவங்களுடைய கணவர் அவங்களுடைய பிள்ளைங்களுடைய எலும்பு எரிக்கப்பட்ட சாம்பல் அதுதான் மணக்கிறது என்று அல்லாஹ் சொன்னான் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். இது ஹதீஸ், புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ். இதை நாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு பேசும்போது சொன்னோம். குழந்தையில 4 பேர் பேசினாங்க. ஒன்னு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சாட்சி சொன்ன ஒரு குழந்தை, இன்னொன்று இந்த மாஷித்தாவுடைய குழந்தை, இன்னொன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம், இன்னொருத்தவங்க ஜுரைஜ் என்ற சாலிகான மனிதருடைய அவதூறை போக்கக்கூடிய ஒரு குழந்தை. அது வேற சம்பவம். இப்ப நம்ம விஷயத்துக்கு வருகிறேன். இப்பொழுது இப்படி என்ன செய்கிறான் ஃபிரௌன்? யாரெல்லாம் ஈமான் கொள்கிறார்களோ எல்லாரையும் என்ன செய்கிறான்? சகட்டமணிக்கு கொள்கிறான். இதையெல்லாம் பார்த்த ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அம்மையார், அவங்க என்ன செஞ்சாங்க? இறைவனான அல்லாஹ்வை ஏத்துக்கிட்டாங்க. இந்த விஷயம் அவனுக்கு ஃபிரௌனுக்கு தெரிஞ்சு, என் மனைவியா இருந்துகிட்டு எனக்கே எதிராக செயல்படுறீங்க, நான் தானே இந்த உலகத்துல இந்த எகிப்து தேசத்துல நான் தானே இறைவன், நீ என்னை வணங்காம அல்லாஹ் ஏன் நீ வணங்குகிறாய்? அந்த தலைவாரி விடுகிற மாசித்தாக்கு ஏற்பட்ட பைத்தியம் உனக்கு பிடிச்சிருச்சா அப்படின்னு தன் மனைவி என்ன செய்கிறான்? கண்டிக்கிறான். அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். ஆசியா அம்மையார் அவர்களை சுடு மணலில் கிடத்தி வேதனை செய்தான். ஒரு பெரும் பாரங்கள்ல எடுத்து அவர்கள் மேல் வைத்து கொடுமை செய்தான். அதை அல்லாஹ் திருமறையிலே சொல்கிறான், ஃபிரௌனுடைய மனைவி ஈமான் கொண்ட மக்களுக்கு ஒரு முன் உதாரணம். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அவர்களை வேதனை செய்யப்படுகிற பொழுது தன் இறைவனிடம் கேட்டார்கள், இந்த கபைத்துஃபில் ஜன்னா, யா அல்லாஹ் சுவனத்தில் எனக்கு ஒரு வீட்டை கட்டு என்று கேட்டார்கள். அவங்க மரணிக்கிற பொழுது பெரிய பாறாங்கல்ல எடுத்து அவங்க மேல வச்சு அவங்களை வேதனை செய்யறான். அவர்களுக்கு ரூஹு பிரிகிற நேரத்தில் அல்லாஹு தாலா, ஆசியா அம்மையாரே, இறைவனான என்னை ஏற்றுக்கொண்டதற்காக உங்களுக்கு நாளை மறுமையிலே சுவனத்தில் இப்படி ஒரு மாளிகை இருக்கிறது என்ற அந்த மாளிகை அவர்களுக்காக காட்டப்பட்டதாகும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கெஞ்சினார்கள் ஃபிரௌனிடம், என் அன்னையை விட்டுவிடு, என் வளர்த்த அன்னையை விட்டுவிடு என்று கெஞ்சினார்கள். இல்லை மூசா, உன் இறைவனை ஏற்றுக்கொண்டதால் அவள் மடியதான் செய்ய வேண்டும் என்று அந்த தன் மனைவியை என்ன செய்தான்? ஃபிரௌன் கொன்றான். இப்படி யாரெல்லாம் ஈமான் கொள்கிறார்களோ அத்தனை பேரும் என்ன செய்தான்? ஃபிரௌன் கொன்றான். சொல்வார்கள் ஹதீஸ் கிரந்தத்திலே, யார் மூசாவுடைய இறைவனான அல்லாஹ்வை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று மொழிந்தார்களோ அவர்கள் மரணிக்காமல் இருக்க போவதில்லை, எல்லாத்தையும் சாகடிச்சான், அந்த அளவிற்கு கொடூரமாக இருந்தான் என்று இமாம்கள் எழுதுகிறார்கள். இப்படி இருந்தவனை அல்லாஹ் எப்படி அழித்தான், இந்த ஈமான் கொண்ட 6 லட்சம் மக்களை அல்லாஹ் எப்படி காப்பாற்றினான் என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் பார்ப்போம். இந்த மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு மிக நீண்ட வரலாறு என்பதால் இன்னும் 2 நாள் அந்த வரலாறு இன்ஷா அல்லாஹ் சொல்லப்படும். வரலாறை முழுமையாக கேளுங்கள், வரலாறில் தொடர்ந்து இணைந்திருங்கள். அல்லாஹ் நாம் கற்றுக்கொள்கிற இந்த கல்வியை நம் சமுதாய மக்களுக்கு கடத்தாட்டுகிற மக்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹ் ஆக்குவானாக. ஆமீன்.